Good morning, viewers. Today, let us see. அங்கே பாருங்க. Listen. SABT perfect question. In the last class, we saw plain question. SABT perfect plain question. இது பார்த்தோம். Yesterday, that is in the last class, we saw perfect plain question. பார்த்துட்டோம். Today, we have to see question word question. பார்ப்போமா? பார்த்துக்குங்க. அதே தான் 105th lesson grammar section SABT perfect question word question, right? பாருங்க question rule வந்து question word question plus must plus have plus subject plus participle plus question mark, ரைட்டா? பார்த்தீங்கன்னா who must have I seen there, who must have I seen there, நாங்கள் யாரை கண்டிப்பாக பார்த்துருக்கணும் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் யாரை அங்கே கண்டிப்பாக பார்த்துருக்கோம் சொல்லுவோம் இல்லையா கோவத்தில், அது மாதிரி. ஸோ whom must have I seen there, நான் கண்டிப்பாக யாரை எங்கே பார்த்துருக்க வேண்டும், இல்லைன்னா இந்த கண்டிப்பாக எங்கே வேணால் போடலாம், நான் அங்கே யாரை கண்டிப்பாக பார்த்துருக்க வேண்டும், போதாஸ் ரெண்டு ஒன்று, சரியா? அடுத்து பாருங்க குட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஸ்டின் கொஸ்டின். ஸோ how many books could have you sold yesterday, how many books could have you sold yesterday, நீ எத்தனை புத்தகங்கள் நேற்று விற்றிருக்க முடிந்தது, நீ நேற்று எத்தனை புத்தகங்களை விற்றிருக்க முடிந்தது, how many books could have you sold yesterday, ரைட்டா? நீ நேற்று எத்தனை புத்தகங்கள் விற்றிருக்க முடிந்தது இன்னும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து should, where should have they gone, where should have they gone, அவர்கள் எங்கே போயிருக்க வேண்டும், எங்கே போயிருக்கணும், அங்கே போயிட்டாங்களே எங்கே போயிருக்கணும், where should have they gone, இந்த மாதிரி சொல்லும்போது அது வரும். இப்போ எங்கே போய் சொல்லியிருக்காங்க, அங்கே போகல, வேறு எங்கே போயிட்டாங்க, அதனால் where should have they gone, where should have they gone, அவர்கள் எங்கு போயிருக்க வேண்டும், where should have they gone, அவர்கள் எங்கு போயிருக்க வேண்டும். அவங்க சொல்லுவாங்க சார் அவங்க மதுரைக்கு போயிருக்கணும் ஆனால் எங்கே போயிட்டாங்க, அதனால் அது குழப்பமாக இருந்தாக்கா சார் where should have they gone, where should have they gone, அவர்கள் எங்கு போயிருக்க வேண்டும். அடுத்தது can, how can have all of them gone there, how can have all of them gone there, அவர்கள் அனைவரும் அங்கே எப்படி போயிருக்க முடியும், how can have all of them gone there, அவங்க எல்லாரும் அங்கே எப்படி போயிருக்க முடியும், அங்கே போயிருக்க முடியாது அதனால் கேட்குறாங்க. ஸோ how can have all of them gone there, அவர்கள் அனைவரும் அங்கே எப்படி போயிருக்க முடியும். இதெல்லாம் திருப்பி பார்த்துங்க. how can have all of them gone there, how can have all of them gone there, அவர்கள் அனைவரும் அங்கே எப்படி போயிருக்க முடியும். எல்லாம் சொல்லி பழகணும் சே அண்ட் ப்ராக்டிக்ஸ், அப்போ ஈஸியாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே இதை முடிச்சிட்டோம், நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கிளாஸ் வந்து ஆக்சுவலாக விசி வரும். விசினா வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் ப்ரெசென்ட்டில் 7 பாஸ்டில் 7 ஃபியூச்சர் 7 அழகாக பார்க்கலாம். ஆனால் அது இப்போ இல்லை. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் லெட் அஸ் see correct verb for the correct subject, correct verb for the correct subject. அது அந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். அது 18 சாப்டர்ஸ் இருக்குது, 18 குறிப்பு இருக்குது. அது நம்ம 3 பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு 3 லெசன் எடுத்துட்டோம்னா அப்புறம் சென்டென்ஸ் ப்ராக்டிக்ஸ் போயிடுவோம். சென்டென்ஸ் ப்ராக்டிக்ஸில் வந்து அதையும் ஒரு 3 பார்த்துட்டு அப்புறமா திரும்பி விசி வரும். சரியா? விசி முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். நம்ம ஒன்றா கொடுத்துட்டு வரோம், எது முக்கியம் கொடுத்துருவோம். ஏதாவது வந்து இட் ஒன்ட் பி என்ன சொல்லுவாங்க, போரிங்காக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து கரெக்ட் வேர்ப் ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட் பார்த்துருவோம். ஒரு 3 கிளாஸ் பார்த்துட்டு அடுத்தது லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் பார்ப்போம். அது ஒரு 3 கிளாஸ் பார்த்தோம்னா விசி வந்துடும். ரைட்டா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.